சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் நிர்மலா சீதாராமன். பாஜகவில் ஏற்பட்ட அவமானத்தால் பாஜகவிலிருந்து விலக முடிவு. திடீரென ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் மோடி. அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகின்றன. குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை இந்த விவகாரத்தில் கடுமையாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள். சமீபத்தில் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் கிரீம் பண்ணுக்கு ஜிஎஸ்டி 18% விதிப்பது குறித்து பேசியிருந்தார். அந்த வகையில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரின் இந்த பேச்சு தேசிய அளவில் ட்ரெண்டானது. கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் இது குறித்த விவாதங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் காருக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி தொடர்பாக பரபரப்பு குற்றச்சாட்டை காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம், கோவையில் கடந்த 11ஆம் தேதி உள்ளூர் தொழில் முனைவோர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் கோவையை சேர்ந்த தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். இதில் கோவையில் பிரபலமாக உள்ள அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரான சீனிவாசனும் பங்கேற்று பேசினார். அவர் ஜிஎஸ்டி குறித்து பேசினார். குறிப்பாக இனிப்புக்கு 5% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. ஆனால் காரத்திற்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனால் அதற்குள் கிரீம் வைத்த பண்ணுக்கு 18% ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் பண்ணையும் கிரீமையும் தனித்தனியாக எங்களிடம் கொடுங்கள், நாங்களே வைத்துக் கொள்கிறோம் என்கின்றனர். ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி ஜிஎஸ்டி என்று இல்லாமல் எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டியை கொண்டு வாருங்கள். மேலும் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு குடும்பத்தினர் வந்து உணவை சாப்பிட்டு விட்டு திரும்பினால் அவர்களுக்கு பில் போடுவதற்கு அந்த கணினியே திரும்புகிறது என்று கூறினார். இவரது பேச்சால் அந்த அரங்கத்தில் சிரிப்பலை எழுந்தது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் புன்னகையுடனே கவனித்துக் கொண்டு இருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. இதனை அடுத்துதான் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனை சந்தித்து மன்னிப்பு கோரினார். இந்த வீடியோவும் வெளியாகி சர்ச்சையானது. வீடியோ வெளியானதற்காக அண்ணாமலையும் மன்னிப்பு கோரினார். அடுத்தடுத்த சர்ச்சைகள் எழுந்த நிலையில்தான் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனம் பெரிய விளக்கம் ஒன்றை அளித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாக கூறியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் விவகாரமும் சரி. மேலும் கோவையில் இளைஞர் ஒருவர் கேட்ட கேள்வியை தொடர்ந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்பட்ட அவமானங்களால் மன வருத்தத்தில் இருந்த நிர்மலா சீதாராமன் பாஜகவிலிருந்து விலகிவிடலாம், விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணையலாம் என்ற முடிவில் நிர்மலா சீதாராமன் இருந்து வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. ஆனால் இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.